அவங்க அவங்களையே முடிச்சிட்டீங்க போல. இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க மணிகண்டன். ஜசீரா? ஓகே மணிகண்டன், ஓகே. சிஸ்டர், நான் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கணும், கோயம்புத்தூர் கிளம்பணும், அதனால் இப்போ தூங்க போகிறேன். சரி, சாரி, மன்னித்து கொள்ளுங்கள். ஓகே மணிகண்டன், ஓகே. ஒர்க்கை பாருங்கள். கண்டிப்பாக மீண்டும் அடுத்த லைவில் கண்டிப்பாக பார்ப்போம். தங்கச்சிம்மா, ஹிந்தியெல்லாம் பேசுகிறீங்க, தமிழ் வருதோ இல்லையோ, ஹிந்தி நல்லா வருது பேசுகிறதுக்கு. நாங்கள் அன்டைம் லைவ் போடுறதுனால நாங்கள் போடுற சத்தத்தில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதாம்மா ப்ரோ. அதனால் அவங்க வந்து மெதுவாக பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப நன்றி ரமணி பிரதர் அண்ட் சிஸ்டர். கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆனதையும் குழந்தையை பற்றியே யோசிச்சு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத விட லைஃப்பை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான டைம் கரெக்டாக அமையும். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்காக லைஃப் நம்ம ஓட வேண்டியது இருக்கும். சந்தோஷமா இருங்க. கமெண்ட் முடிஞ்சிச்சுமா? நீ என்னமோ பண்ணிட்டு இருக்கிற? கமெண்ட் பிடிக்காம நிறைய படிச்சுட்டு இருக்கு. மூச்சு கட்ட கமெண்ட்டை படிச்சுட்டு இருக்கிறேன்னு 3 பேர் தான் இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் ஓடிட்டாங்க. எனக்கு என்னமோ ஃபோனை கொஞ்சம் ஹைட்டாக வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ பாரு, ஃபேஸ் காட்டு. கிளியராக தெரியுது பாரு. அப்போ அதே மாதிரி இருக்கா? தெரியுது. போடா, அப்போ முன்னாடி கொடு. இப்போ 2 பேருக்கு கரெக்டாக இருக்குவா? 40 வயசுக்கு மேலே குழந்தை ஒத்துக்கலாம்னு சொல்ல வருது. சத்தியமாக இல்லைங்க, 40 வயசில் குழந்தைங்க எங்கள் 2 வருஷம் சொன்னாங்க அவங்க. நூறுல நீ உள்ளவா ஏங்க, 40 வயசுல சொல்லிங்க, 2 வருஷம்னு சொன்னாங்க அவங்க. நான் தான் சொன்னேன் 2 வருஷங்கிறது வந்து கம்மி தான், அதுக்காண்டி 40 வருஷத்துக்குலாம் போகல. அப்படியே இருக்கு, நல்லா போகிறேன். அதனால வந்து இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணி இன்னும் 2 வருஷம் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதுக்காண்டி 40 வயசுலாம் நான் சொல்லவே இல்லை. கணவன் மனைவி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட பக்கத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க என்று இன்னைக்கு பெரிய பயமாக இருந்துக்கிட்டு இருக்குது திருமண தம்பதியர்களுக்கு. கண்டிப்பாங்க, அது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணீங்கன்னாலும் அவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லது செஞ்சாலும் பேசத்தான் செய்வாங்க, கெட்டது பண்ணாலும் பேசத்தான் செய்வாங்க. அவங்களெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹாப்பியாகவே இருக்க முடியாது. பக்கத்தில் பூனைக்குட்டி எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குது இன்னொரு பொண்ணு. உள்ள வாடி. மணிகண்டன், சரியான மெசேஜ். பிறருக்காக வாழ்வது தான் நமது வாழ்க்கையாக போச்சு. கண்டிப்பாக லைஃப் லாங் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு சந்தோஷங்கிறதே இல்லாமல் போயிடுங்க. நமக்காக வாழணுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தயவு செஞ்சு பார்க்காம கேட்காம இருந்தீங்கன்னா தான் நம்ம லைஃப் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். அன்னி ஹெல்த்து பார்த்துக்கோங்க. நாக்பூர் புதுசாக இருக்குது, நீங்கள் அந்த உங்களுக்கு செட் ஆகலை. ஆமாம், அதேதான் காத்தாடுறது நான் தந்தை இப்போ வந்துச்சு எனக்கு. உள்ளவா மேடம், புது சொட்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க, உள்ள வர மாட்டேங்கிறாங்க. சொட்டர் போட்டு வாங்க, பெட்ஷீட் போட்டு உட்காந்து. சொட்டருக்கு மேலே பெட்ஷீட் போட்டு உட்காந்துருக்குங்க. ஹாய், வணக்கம், யாரெல்லாம் இருக்கீங்க?